இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 169 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். இந்தியாவில் சில மாநிலங்களில் ஈரவை முறை, சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை உள்ளது. சில மாநிலங்களில் ஓரவை முறை, சட்டப்பேரவை மட்டும் உள்ளது. ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை தேவையா இல்லையா என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை பற்றி இந்த சரத்து கூறுகிறது. ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவையை புதிதாக உருவாக்கவோ அல்லது ஏற்கனவே இருக்கும் மேலவையை கலைக்கவோ நீக்கவோ இந்திய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. நாடாளுமன்றம் தானாகவே இதை செய்துவிட முடியாது. சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் சட்டப்பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் கீழ்க்கண்டவாறு நிறைவேற்றப்பட வேண்டும். சட்டப்பேரவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை, மொத்த உறுப்பினர் பட்டத்தில் பெரும்பான்மை. அவையில் வந்திருந்து வாக்களித்தவர்களில் 2/3 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு இருக்க வேண்டும். மாநிலம் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு நாடாளுமன்றம் ஒரு சாதாரண சட்டத்தை இயற்றுவதன் மூலம் மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம். உதாரணம், தமிழ்நாட்டில் 1986 ஆம் ஆண்டு வரை சட்ட மேலவை இருந்தது. அதன் பிறகு இதே சரத்தை பயன்படுத்தி அது நீக்கப்பட்டது. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in